அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் எது சுத்தம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். உடலை சுத்தம் செய்வது எளிது. ஆனால் மனதை சுத்தம் செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நாம் அறிவோம். அதை அவரவர் அனுபவத்தில் காணலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. திருக்குறள். இக்குறளின் பொருளை நாம் அறிவோம். உடல் சுத்தம், மனச்சுத்தம். இவ்விரண்டு சுத்தத்தையும் கடந்து உண்மையில் எது சுத்தம் அல்லது எது முழு சுத்தம் என்பதை கீழ்வரும் விளக்கம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அவ்விளக்கம் வருமாறு. தலைப்பு எது சுத்தம்? நால்வகை ஒழுக்கமே சுத்தம். அதாவது புறப்புற இந்திரிய ஒழுக்கம், புற கரண ஒழுக்கம், அகப்புற ஜீவ ஒழுக்கம், அக ஆன்ம ஒழுக்கம் எனும் நால்வகை ஒழுக்கம் பெறுவதுவே சுத்தம் எனப்படும். அந்நிலையில் ஜீவகாருண்யம் செய்து இரக்கமே உயிராகி தனிப்பெரும் கருணை பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்தலே பேரின்பம். காலத்தாலும் தேசத்தாலும் விதத்தாலும் அளவாலும் தடைபடாத இன்பமே பேரின்பம். அவ் இன்பமே அறிவு வந்த காலம் முதல் அறிந்தறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்தறியாத அற்புத குணங்களையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்று
உணருகின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்பு உடையேனாகி இருக்கின்றேன் என்ற நிலை மாறாது தொடர்ந்து இன்புறுவதே பேரின்பம். ஏற்றுண்டு வாழாது இட்டுண்டு வாழ்ந்து மாயபோகத்தை புசியாது வாழ்வதுவே பசித்திரு. தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்வதுவே ஜீவகாருண்யம். இதனால் மாயத்திரை நீங்கும். அதுவே தனித்திரு. அதனால் விழித்தெழுந்து முத்தேக சித்தி பெற்று இரக்கமே உயிராகி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதியை பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதுவே விழித்திரு. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். விளக்கத்திலிருந்து நாம் எது சுத்தம், அதாவது எது முழு சுத்தம் என்பதை அறிகின்றோம். தவிரவும் அந்நிலையில் இருந்து, அதாவது நால்வகை ஒழுக்கம் பெற்று அதனால் இரக்கமே உயிராகி ஜீவகாருண்யம் செய்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதுவே பேரின்பம் என்றும் அறிகின்றோம். தவிரவும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பது குறித்து விளக்கங்களையும் அறிகின்றோம். ஆகையினால் நாம் நம்முடைய உடல் சுத்தம், மனச்சுத்தம் இரண்டையும் கடந்து அதற்கு மேல் முழு சுத்தம் அடைய நால்வகை ஒழுக்கத்தை கடைபிடித்து அதனால் இரக்கமே உயிராகி தனிப்பெரும் கருணை பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு எனும் பேரின்பத்தை பெறுவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.